24 மணி நேர ஐசியு, பொதுநல மருத்துவம், எலும்பு முறிவு சிகிச்சை, இஎன்டி, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர். நாளை நடைபெறும் பொது வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டால் ஊதியம் கிடையாது என தலைமை செயலாளர் அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் சங்கரன் வழங்கிக்கலாம். சங்கரன், வணக்கம். தலைமை செயலாளரின் இந்த அறிவிப்பு தொடர்பான முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் காயத்ரி. தேசிய அளவுல பல்வேறு முன்னணி தொழிற்சங்கங்கள் இணைந்து நாளை ஒரு நாள் தேசிய அளவில் பொது வேலை நிறுத்தத்திற்கு அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். வங்கிகளை, பொதுத்துறை வங்கிகளை தனியார்மயமாக்குவதற்கு எதிர்ப்பு, அதே போன்று வங்கிகளில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாளை நாடு தழுவிய அளவில் பொது வேலை நிறுத்தம் நடத்த இருக்கிறார்கள். இதில் பல்வேறு தொழிற்சங்கங்கள் எல்லாம் இணைந்திருக்கின்றன. தமிழகத்திலும் பல்வேறு சிஐடியு உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் இந்த நாளைய வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. இந்த நிலையில் தலைமைச் செயலாளர் ஒரு சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியிருக்கிறார். நாளை நடைபெறக்கூடிய பொது வேலைநிறுத்த போராட்டத்தில் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் பங்கேற்க கூடாது என்றும், அப்படி மீறி பங்கேற்றால் அவர்கள் மீது துறை ரீதியான ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பது மட்டுமில்லாமல் நோ ஒர்க் நோ பே என்ற அடிப்படையில் நாளை அவர்களுக்கு சம்பளமும் வழங்கப்படாது என்ற ஒரு தகவலையும் அந்த சுற்றறிக்கையில் தெரிவித்திருக்கிறார். நாளை பொது வேலை நிறுத்தம் ஒரு பக்கம் நடப்பதற்கான ஏற்பாடுகளும் அதில் பங்கேற்பதற்கு பல்வேறு தொழிற்சங்கங்களும் தயாராகி வந்தாலும் கூட தமிழக அரசை பொறுத்தவரை நாளை மக்களுடைய இயல்பு வாழ்க்கையில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது, போக்குவரத்து உள்ளிட்ட அனைத்து செயல்பாடுகளும் வழக்கம் போல் இயங்கும் என்ற ஒரு தகவலையும் தமிழக அரசு தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களுக்கு நன்றி சங்கரன். மகளிர் நலப்பிரிவு, 24 மணி நேர சாலை விபத்து சிகிச்சை, நீரிழிவு சிகிச்சை, டாக்டர் சிவகுமார் மருத்துவமனை, சத்துவாச்சாரி, வேலூர்.